A very good morning students. நம்ம போன கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப்க்கு அப்புறம் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத போகலாம். போன கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்? மெண்டல்ஸ் மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன, டை ஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன, மோனோ ஹைப்ரிடோட ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன பார்த்துருக்கோம், ஃபினோடைபிக் ரேஷியோ என்னென்னு பார்த்துருக்கோம். தென் டை ஹைப்ரிட் கிராஸோட ஃபினோடைபிக் ரேஷியோ பார்த்துருக்கோம். இப்போது அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன். நம்ம எதனால் குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ அண்ட் ஜீன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெண்டல்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸ் இது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெண்டல் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் எப்படி இந்த கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு குரோமோசோம்ஸ்னால் என்ன, டிஎன்ஏனா என்ன, தென் ஜீன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் எல்லாமே என்ன அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா என்னது? தட் இஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தட் இஸ் பாடி மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். அதாவது நம்ம பாடி மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னால் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? நம்ம மட்டும் இல்லை, ஈவன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசமால் ஃபார்ம் ஆனது. நம்ம லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா, மல்டி செல்லுலார் பாடி மேடப் ஆஃப் மெனி செல்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். அப்போது அந்த எல்லா செல்ஸ்லேயுமே என்ன இருக்குன்னு படிச்சிருப்பேன், ஹேவிங் த நியூக்ளியஸ்னு படிச்சிருப்போம் இல்லையா. அப்போது செல்னு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த நியூக்ளியஸ்குள்ளார ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. எங்கே இருக்குது? ஒரு செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ்குள்ளார தான் ஒரு த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இந்த குரோமோசோம்ஸ் அப்படிங்கிற பேர் ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா வால்டயர் இன் 1888. சரியா? அந்த குரோமோசோம் அப்படிங்கிற டேர்ம் ஃபஸ்ட்டு சொன்னது யார்? வால்டயர் இன் 1888. அப்போ குரோமோசோம்ஸ்னால் என்ன? குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டைன்ஸ் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன். அதாவது குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது கேரியர்னு என்ன சொல்லுவோம், சாப்பாடு கேரியர் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, அதாவது எடுத்துகிட்டு போகிறது, அதில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே கேரியர் அப்படிங்கும்போது என்னத்தை கேரி பண்ணிட்டு போகும் அப்படின்னா ஜீன்ஸை கேரி பண்ணி போகக்கூடியது, ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறக்கூடிய கேரக்டர்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது. தட் இஸ் கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டைன்ஸ் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த கேரக்டருக்கான ஜீனை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு போகுது. தென் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும், குரோமோசோம்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி கண்டென்ஸ்ட் காயில்டு குரோமாட்டின் ஃபைபர்ஸ் பேக்டு வித் டிஎன்ஏ. அப்போ குரோமோசோம்ஸ்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா ஹைலி காயில்டு கண்டென்ஸ்டு. ஹைலி கண்டென்ஸ்டு அப்படின்னா நெருக்கமாக கோர்த்த மாதிரி, காயில்டு அப்படின்னா அப்படியே சுருட்டி வச்ச மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குரோமோசோம்ஸ்குள்ளார என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டைட்டாக அடைச்சி வச்ச மாதிரி என்ன இருக்குது, டிஎன்ஏ பேக் ஆகிருக்கு. இந்த டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏனா அப்ரிவேஷன் என்னது, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போது இந்த டிஎன்ஏ தான் என்ன ஆகுது அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. சரியா? குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் என்ன ஆகுது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த குரோமோசோமில் இருக்க டிஎன்ஏ தான் என்ன ஆகுது, ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகுது. சரியா? அப்போது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன சொல்லலாம், டிஎன்ஏன்னு சொல்லலாமா? ஓகே. அப்போ டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட், அப்போ எல்லா டிஎன்ஏலையுமே என்ன இருக்குது, ஜீன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் எக்ஸ்ப்ரெஸ் எ பர்டிகுலர் ஃபீனோடைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்டிகுலர் கேரக்டர் தான் ஃபீனோடைப் சொல்லுவோம். அப்போது டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி என்னது,
ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு நூல்கண்டை சுருட்டி வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவோம், டிஎன்ஏன்னு சொல்லுவோம். சரியா? இந்த டிஎன்ஏல ஒவ்வொரு ரீஜனும் என்ன அப்படின்னா ஜீன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் அப்படின்னா ஒரு பீஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் எ பர்டிகுலர் ஃபீனோடைப். இப்போ அந்த ஜீன்ஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகுது. அப்போ அதுதான் என்ன பண்ணுது, ஃபீனோடைப்னா என்னது, எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் நமக்கு கொடுக்குது. அப்போது ஜீன்ஸ் வந்து எங்கே இருக்குது, டிஎன்ஏல இருக்குது. டிஎன்ஏ வந்து எதில் இருக்குது, குரோமோசோமில் இருக்குது. கிளியர்? ஜீன்ஸ் எதுலமா இருக்குது, டிஎன்ஏல இருக்குது. டிஎன்ஏ எதில் இருக்குது, குரோமோசோமில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்போது ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசண்ட் ஆன ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆன் ஏ குரோமோசோம். எல்லா ரீஜன்லேயுமே வந்து இந்த ஜீன்ஸ் இருக்காது. டிஎன்ஏல ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் மட்டும்தான் வந்து இந்த ஜீன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போது ஒரு டிஎன்ஏல நிறைய ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் இருக்கலாம், நிறைய பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த நிறைய போர்ஷன்ஸில் நிறைய ஜீன்ஸ், ஒவ்வொரு ஜீன்ஸும் ஒவ்வொரு கேரக்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏல ப்ரெசண்ட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், லோக்கஸ். ஒரு டிஎன்ஏல ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த ஜீன்ஸ் வந்து எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னா செல் டிவிஷன். அப்போது செல் டிவிஷன்னா என்னது, ஒரு செல் வந்து இன்னொரு செல்லாக மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு பாஸ் ஆகுது. சரியா? அப்போது ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது ஒரு கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எத்தனை அலீல்ஸ் இருக்குது, 2 அலீல்ஸ் இருக்குது. அப்போ கேமிட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு அலீல் என்ன போகும், ஒரு கேமிட்க்கு போயிடும். ஸோ இந்த கேமிட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜீனில் இருக்கக்கூடியது ஒரு செக்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ டியூரிங் செல் டிவிஷன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த ஜீன்ஸை ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், கேமிட்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி ஜீன்ஸ் பாஸ் ஆகுது, எது எடுத்துகிட்டு போகுது, த்ரூ குரோமோசோம்ஸ். இப்போ குரோமோசோம்ஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜீன்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய கேரியர் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போது இதை வந்து நான் ஒரு டயக்ராமேட்டிக் பிக்சர் வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து செல் எது, நியூக்ளியஸ் எது, தென் நியூக்ளியஸ்குள்ளார குரோமோசோம் எது, தென் குரோமோசோம்குள்ளார டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உனக்கு கிளியராக புரியும். ஓகே, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆரஞ்சு கலரில் ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, அதுதான் செல் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. தென் அந்த செல்லுக்குள்ளார ஒரு வயலட் கலர் ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கா, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியஸ்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று போட்டிருக்கோமா, அதுதான் வந்து குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸ் வந்து இந்த சைடு வந்து பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்களா, அதுதான் குரோமோசோம். மேலே போட்டிருக்கா குரோமோசோம்னு போட்டிருக்கா, அதுதான் வந்து குரோமோசோம். இந்த குரோமோசோம்ஸில் உள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருக்கா, ரோலாக நூல் வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி சுருளாக என்ன ஆகும்னா ரொம்ப இடைவெளி இல்லாமல் டைட்டாக அந்த குரோமோசோம்ஸ்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். சரியா? குரோமோசோம்ஸ்குள்ளார ஃபுல்லாக பேக் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இப்படி சுருளாக தான் இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ இந்த டிஎன்ஏ உங்களுக்கு தனியாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டிஎன்ஏ செக்மெண்ட். இந்த டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஜீன் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பொசிஷன். அப்போ அந்த ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்க அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கை. டிஎன்ஏல எங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அந்த ஜீனை தான், அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இங்கே ஜீன் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால அந்த இடத்த நம்ம என்ன சொல்லலாம், லோக்கஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் தான் பார்க்க போகிறோம். முன்னே என்ன பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம்
ஜீன் இதெல்லாம் பார்த்தோம். குரோமோசோம்ஸ்னால் என்ன, எதுக்குள்ளார இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது அந்த குரோமோசோம் வந்து எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரோமோசோம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குது, ஒரு த்ரெட் மாதிரி ஸ்ட்ரக்சர், தின் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. சரியா, இந்த குரோமோசோம்ஸில் 2 எக்ஸ் மாதிரி இப்படி ஒரு ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமேட்டிட்ஸ். இது என்னது, குரோமேட்டிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த எக்ஸ் மாதிரி இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். அப்போது ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய பக்கத்து குரோமேட்டிட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். என்னது, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 குரோமேட்டிட்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர், ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் இல்லையா, இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் ஆர் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த 2 குரோமேட்டிட்ஸையும் அட்டாச் பண்ணக்கூடிய இந்த ரீஜன் என்ன சொல்லுவோம், சென்ட்ரோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈச் குரோமேட்டிட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா குரோமேட்டிட்ஸ்குள்ளார என்னென்னா ஸ்பைரலி காயில்டு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு இல்லையா ஆரஞ்சு கலரில், இது ஸ்பைரலி காயில்டு. ஸ்பைரலி காயில்டுனா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி காயிலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமோனிமா அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா, இதை ஸ்பைரலி காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுவோம் குரோமோனிமா. இந்த குரோமோனிமாவில் ஒரு பிளாக் டாட் மாதிரி வச்சுருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த குரோமோனிமா அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூல் மாதிரி எடுத்துக்கோ, அந்த நூலில் ஒரு பாசி கோர்த்துருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த குரோமோனிமா அப்படிங்கிற ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இந்த குரோமோமியர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். சரியா, இதுதான் வந்து குரோமோமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர குரோமோசோம்ஸ்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும். தென் இது தவிர டிஎன்ஏல ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்காக, குரோமோசோமை வந்து ஒரு ஸ்டிஃபாக அட்டாச் பண்ணி டிஎன்ஏஸ் வந்து உள்ளார ஹோல்ட் ஆகிறதுக்காக தான் இந்த குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது தவிர என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, அதோட கேரக்டரிஸ்டிக் இதுக்குள்ளார என்ன இருக்குது, மெட்டல் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, இப்போது இந்த குரோமோசோமோட அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் கவரிங் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெலிக்கிள் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா, குரோமோசோமோட அவுட்டர் கவரிங் என்ன, அவுட்டர் லேயர் ஆஃப் த குரோமோசோம் கவர்ட் பை பெலிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இப்போ இந்த பெலிக்கிள் இந்த உள்ளார இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸ்குள்ளார தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, குரோமோனிமா அண்ட் குரோமோமியர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்குள்ளார தான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே மேட்ரிக்ஸ்குள்ளார தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா, இப்போது இந்த குரோமோசோமில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ரீஜியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, ஒரு 4 இம்பார்ட்டண்ட் ரீஜியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா இங்கே ரீஜன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், குரோமோசோமில் ஃபாலோயிங் ரீஜன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், டீலோமியர், சேட்டலைட். இந்த 4 இம்பார்ட்டண்ட் ரீஜன்ஸ் வந்து குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் சென்ட்ரோமியர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு குரோமேட்டிடையும் இன்னொரு குரோமேட்டிடையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சென்ட்ரோமியர் ஆர் ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா, இந்த ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல் டிவைட் ஆகும்போது, இப்போ இந்த செல் வந்து டிவைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்ட்ரோமியரில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்மேஷன் ஆகி இந்த சென்ட்ரோமியர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்ம் வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு ஆர்ம் வந்து இன்னொரு செல்லுக்கும் பாஸ் ஆகிறதுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சென்ட்ரோமியரை புல் பண்ணுறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். சரியா, தென் அடுத்தது என்ன அப்படின்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது இது ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மீதி எல்லாமே வந்து பல்ஜிங்காக இருக்கும். அங்கே மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேரோ ஸ்பேஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே இருக்கக்கூடியது ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். தென் அனதர் கன்ஸ்ட்ரக்ஷன் இது என்ன சொல்லுவோம் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு சில குரோமோசோம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எங்கே வேணால் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியர் ஜோன் அப்படிங்கிறது சொல்லுவோம். என்னது நியூக்ளியர் ஜோன்.
இல்லை அப்படின்னா நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது என்ன சொல்லலாம்? நியூக்ளியர் ஜோன் இல்லை நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனை ஏன் நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா, நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நியூக்ளியோலஸை க்ரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியோலர் ஆர்கனைசர் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். சரியா? தென் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டீலோமியர். அடுத்து என்னது? டீலோமியர். தேர்ட் ஒன். டீலோமியர் எங்கே இருக்குது? டீலோமியர் இங்கே. எண்ட் ஆஃப் ஈச் குரோமாட்டிட். ஒரு குரோமாட்டிடோட எக்ஸ்ட்ரீம் எண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குரோமாட்டிடோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீலோமியர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ டீலோமியர்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா போலாரிட்டி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ், ரெண்டு ஆப்போசிட் எண்ட்ஸை வந்து ஆப்போசிட்டில் அப்படியே அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்காக தான் இந்த டீலோமியர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது தவிர இந்த ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோமோட அட்ஜசன்ட் இந்த பிளேஸோட அட்டாச் ஆகாமல் என்னது ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டீலோமியர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து இந்த எண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது தவிர இந்த டீலோமியர்ஸ் எதுக்காக இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம் ஒரு ப்ராப்பர் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது, ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டீலோமியர்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போ லாஸ்ட் ரீஜன் என்னது? சேட்டிலைட் ரீஜன். சேட்டிலைட் ரீஜன் இங்கே பார்த்தீங்களா? இங்கே தெரியுதா? அட் தி எண்ட். இந்த சேட்டிலைட் ரீஜன் வந்து எல்லா குரோமோசோம்ஸ்லையும் இருக்காது. சம் ஆஃப் த குரோமோசோம் ஹேவிங் த சேட்டிலைட் ரீஜன். ஒரு சில குரோமோசோம்ஸில் மட்டும்தான் என்ன இருக்கும்? இந்த சேட்டிலைட் ரீஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? இந்த சேட்டிலைட் ரீஜன் எப்படி இருக்குது? ஒரு நாப் மாதிரி இருக்கா? ஒரு குமிழ் மாதிரி இருக்கா எண்டில்? அதாவது டீலோமியர் எண்டை தாண்டி ஒரு நாப் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சேட்டிலைட் ரீஜன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த சேட்டிலைட் ரீஜன் வந்து இந்த ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாட் குரோமோசோம் சொல்லலாம். சேட்டிலைட் ரீஜன் என்ன சொல்லலாம்? சாட் குரோமோசோம் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து எல்லா குரோமோசோம்ஸ்லையும் இருக்காது, ஒரு சில குரோமோசோம்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த சேட்டிலைட் ரீஜன் இருந்துச்சுன்னா அந்த குரோமோசோம் நம்ம என்ன சொல்லுவோம்? சாட் குரோமோசோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். 2 ஆர்ம்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா? 2 ஆர்ம்ஸ் இருக்குது. ஒரு ஆர்மை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குரோமாட்டிட்னு சொல்லுவோம். இந்த 2 ஆர்ம்ஸும் எதால் ஜாயின் ஆகிருக்கு? சென்ட்ரோமியர் அப்படிங்கிறதுனால ஜாயின் ஆகிருக்கு. 2 குரோமாட்டிட்ஸ் இருக்குது. இது வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் இதுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியுதா? இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பேஸ் விட்டு கிளியராக தெரியறதுக்காக போட்டிருக்காங்க. பட் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி கண்டென்ஸ்டு, நல்ல சிக்கு போட்ட நூல்கண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டென்ஸ்டாக அந்த குரோமோசோம்குள்ளார அரேஞ்ச் ஆகிருக்கும்.